வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களும் கொரோனா கொடைசில் இன்னைக்கு நான் சொல்றாரு பார்ப்போம். ஓகே சார், இந்த வாரம் நம்ம குரு பெயர்ச்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதலாவதாக குரு பகவானுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க சார். அதாவது 9 பிளானெட்டில் முக்கியமான பிளானெட் வந்து குரு. ஸோ ஒரு குருவோட ஆசீர்வாதம் இல்லை நான் எதுவும் நடக்காது. ஸோ குருவோட ஆசீர்வாதம் வேணும். அந்த குருவோட பிளானெட் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கணும். ஒரு பொசிஷனில் குரு ஒரு ஹாரோஸ்கோப்பில் போய் உட்காந்துட்டான்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. காலம் முழுதும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தீர்க்கக்கூடிய நிலைமை ஆகிடும். காலம் முழுதும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து இருக்கும், ஒரு தொழில் வந்து இருக்கும். குருவோட பார்வை இல்லைனா தான் ஜாதகம் கெட்டுப்போம். அதனால தான் குரு பார்வை இருந்தால் கோடி நன்மைகள் நமக்கு வந்து கோடி நன்மைகள் கிடைக்கும் சொல்ல. அதுதான் குரு. 9 பிளானெட்டில் குரு ஒரு பிளானெட்டாக இருக்குது. குரு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மாறுவார். ஸோ ஒவ்வொரு பிளானெட்டும் மாறும். ஒரு பிளானெட் வந்து இப்போ சனி எடுத்திங்கன்னா 2.5 வருஷம், அதே நேரத்தில் ராகுக்கு எடுத்திங்கன்னா 1.5 வருஷம், குரு எடுத்திங்கன்னா 1 வருஷம். ஸோ இது பெரிய பிளானெட் இருக்கிறதுலே வந்து பெரிய பிளானெட்டாக இருக்கிறது இந்த 4 பிளானெட் தான். அதில் மீதி எல்லா பிளானெட்டும் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் எல்லாம் 30 நாள், செவ்வாய் மட்டும் 45 நாள் மாறும். மீதி எல்லாமே பிளானெட்டில் வந்து எதுவாக இருக்கும். அந்த ராகுக்கு எது சனி, அதில் குரு மாறுறது தான் விசேஷம். குரு ஒரு வீட்டுக்கு போகிறது ஒரு பெரிய விசேஷம். குரு இந்த தடவை வீட்டுக்கு வர்றது தன்னோட சொந்த வீட்டுக்கே வரார். அதாவது உச்ச நிலைமைக்கு வரார். உச்ச நிலைமை கடகத்தில் வந்து உச்ச நிலைமையை பார்க்கறதுனால எஜுகேஷன் வழி இதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமை வரும், செயல்கள் வரும், குருவோட தன்மைகள் வரும். ஸோ குரு தன்மைகள் மென்மையான தன்மைகள், ஸ்மூத்தாக போகக்கூடியது, உலகத்தை ஒரு ஸ்மூத்தாக ஆக்கக்கூடிய தன்மை வரும், ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு எந்த சாரத்தை பெறானோ அந்த சாரத்தோட வலு வரும். அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள், ஒரு குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகள், ஒரு குடும்பத்தில் இன்பத்தை கொடுக்குருவேன், இன்பத்தோட வழி, ஒரு தொழில் கொடுக்குறேன், தொழில் ஸ்தானத்தை அமைச்சு கொடுக்குறேன், தொழில் ஸ்தானத்தை விருத்தி கொடுக்குறேன் தான் அந்த குரு. குருவோட வழி. குரு இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் நடக்காது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னா என்ன சார்? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிளானட் பொசிஷன், அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் குரு ஒவ்வொரு வருஷம் ஒரு வீட்டில் வந்து சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சஞ்சாரம் பண்ண சொல்ல முன்னாடி போவார், இப்போ திரும்பி பின்னாடி ரிவர்ஸ் வந்துடுவார், ரெட்ரிகேட் ஆவார், திரும்ப முன்னாடி போயிட்டு திரும்ப ரெட்ரிகேட் ஆவார். என்ன மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்கக்கூடியதான் அந்த குருவோட வழியை. முதல் 4 மாதம், கடைசி 4 மாதம், அதுக்கப்புறம் 4 மாதம், இந்த 12 மாதம் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்டு திரும்ப அதுக்கு முன்னாடி என்ன வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப முன்னாடி போயிட்டு திரும்பியும் தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அவர் மொத்தமே பார்த்தீங்கன்னா 7 மாதம் தான் உட்காருவார் ஒரு வீட்டில். ஆனால் நம்ம கணக்கு வந்து 1 வருஷம், 1 வருஷத்துக்கு கணக்கான. ஆனால் ஒரு வீட்டோட சஞ்சாரங்கள் பண்ணிட்டா 1 வருஷம் கணக்கு. அது ரெட்ராகேட் ஆகிறதுக்கான வழிகள் மாறி மாறி வழிக்கூடியது தான் குரு பயிற்சி. குரு செயலால் வழி. இந்த குருவோட பயிற்சி தான் நமக்கு எல்லா வழியும் காட்டுது உலகத்துக்கு. அதெல்லாம் பிளானெட்டில் வந்து ஒவ்வொரு பிளானெட் பொசிஷன், உலகத்துக்கு இருக்கக்கூடிய வழிகள் எப்படி இந்த பிளானெட் வந்து மாறுது, 12 ராசிகளுக்கு எப்படி இந்த பிளானெட் போய் உட்காருது, தசாபத்தியில் குரு எப்படி போய் உட்கார்றான், அந்த தசாபத்தி குரு எதை செய்ய போகிறான். இப்போது சில குரு தசையே நடக்கும், அதோட பிளானெட் இன்னும் பொசிஷன் நல்லாகும். ஸோ நல்ல வீட்டில் போய் உட்காந்துட்டான்னா அவனுக்கு, அதாவது 1ஆம் வீட்டில் உட்காந்தா ஒரு பொசிஷன், 2ஆவது வீட்டில் உட்காந்தா ஒரு பொசிஷன், 3ஆம் வீட்டில் உட்காந்தா ஒரு பொசிஷன், 7, 8 அந்த மாதிரி உட்காந்தா ஒரு நல்ல ஒரு பொசிஷன், 7, 9 அதாவது 1, 3, 5, 7, 9. ஸோ இந்த கணக்கில் உட்கார்ற குரு பயிற்சி பெரிய பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் 6, 8, 12 சிலருக்கு ஒத்து வராது. ஆனால் 6, 8, 12 சிலருக்கு பொசிஷனை கொடுத்துரும். சிலருக்கு வந்து ரெட்ராகேட் ஆகும், சிலர் 7 போய் உட்காரும். அப்போது பெரிய பொசிஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் குரு கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இதோட வழியை. இந்த குரு பயிற்சின்றது ஒவ்வொரு ஆண்டும் அதை மாறக்கூடிய தன்மையாக இருக்கும். பர்டிகுலராக இந்த மே மாதம், இந்த ஜூன் மாதம் அப்படி வரும். எப்போனா ஒரு வாட்டி 120 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லது 12 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரு செப்டம்பர் மாதமே சில இடத்துல மாறக்கூடிய தன்மைகள் வரது வரும். அந்த 3 மாதம் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஜூன் மாதம் ஆட்டோமேட்டிக்காக எப்படியுமே ஜூன், மே
எந்த ஒரு விஷயத்துலையும் இது மாறக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டோம். அதோட டிகிரியோட கால்குலேட் பண்ணி வழி பண்ணுறது தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு போகிறார். ஒரு மென்மையான தன்மை. கடகன்றது தண்ணியில் இருக்கக்கூடியது, நீர்லேயும் இருக்கக்கூடியது, நிலத்துலையும் இருக்கக்கூடியது. அதாவது கேன்சர்ன்றது நம்ம சொல்லக்கூடிய நண்டு. இது நீர்லேயும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும். ரெண்டு இடத்துலையும் வாழக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு ஒரு மென்மையான ஒரு இடத்துக்கு போய் அது உட்காரக்கூடிய தன்மையாக இருக்குன்றதை சொல்கிறேன். ஓகே சார். 2026 இந்த குரு பெயர்ச்சி உலகத்துக்கு எப்படி இருக்கும் சார்? அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் USA போர் இந்த குரு பெயர்ச்சியால் முடிவுக்கு வருமா? இந்த வருஷம் குரு கடகத்தில் வர்றது தான். கடகத்தில் உச்சம் பெறுறார். இந்த உச்சம் பெறதுனால வாழ்வாதார நிலைகள், இந்த வாழ்வாதார நிலைகள் கொஞ்சம் குலைக்கூடிய நிலைகள், பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போர் வழி, இந்த போர் சலனங்கள், இந்த போர் சலனங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ குரு கடகத்தில் 2ஆம் தேதி மாறுறார். இந்த 2ஆம் தேதி மாறக்கூடிய ஒரு சில நிலைமைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி இயர்லி மார்னிங் 2, அதாவது 1:50 2:20 வரைக்கும் அவர் மாறக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ காலையிலேயே மாறிடுறார். ஸோ சில ஜாதகத்துக்கு மதியானம் வருது. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 1ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி விடிய காலையில் மாறிடுறார். இந்த மாறக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சத்துக்கு போகிறதுனால, உச்சத்தில் போகிறப்ப எப்போவுமே குரு உச்சத்தில் இருந்து எல்லாரையும் பார்த்துருவார். ஸோ எல்லா பிளானெட்டுக்கும் பொசிஷன் கொடுத்துருவார். எல்லா பார்வையும் குரு பார்வையில் இருக்கிறதுனால ப்ராப்ளங்கள் குறைய ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய வார், சண்டைகள் கொஞ்சம் அங்கங்கே குறைய ஆரம்பித்து அதுக்கான வழிகள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆனால் டைம் எடுக்கும். ஒரு 1.5 மாதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக அந்த குருவோட பார்வை வழி பண்ணி செய்வார். ஆனாலும் சனி தனித்து நிற்கிறான். திரும்பவும் சனி தனித்து நிற்கிறது ஒரு டேஞ்சரான உலகத்துக்கு ஆபத்தான விஷயந்தான். ஸோ இந்த 2 வருஷம் என்ன தான் குரு பார்வை பண்ணியிருந்தாலும் இந்த டேஞ்சரான விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான். ஸோ 2028 வரைக்குமே ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த குருவோட பார்வைனால அந்த குழப்பங்கள் குறையும். அந்த குழப்பங்கள் வழிமுறையாக படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணுவான். இந்த வார் 1.5 மாதத்தில் குறையணும். அதே நேரத்தில் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து பெரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும், செயல்கள். அப்படி இல்லைன்னா சில அணு ஆயுதங்களை அதாவது சும்மா சோதனை பண்ணி செயல் பண்ணி மக்கள் இடத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அந்த செயல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சில அதிபர்கள், அதாவது ரொம்ப குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அதிபர்கள், சில அதிபர்கள் உடல்நிலைகள் கெட்டுப்போகும். சிலருக்கு உடம்பு ஏந்துக்க முடியாத நிலைமை ஆகிடுவாங்க. அந்த ஒரு பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டோட அதிபர்கள் உடலோட பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களால எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரியா சில அதிபர்கள், ஏன்னா சனி தனித்து நின்று குருவோட பார்வை இல்லாமல் போனதுனால, சனியோட பார்வை இருக்கிறதுனால சில அதிபர்கள், அதாவது இந்த வெளிநாட்டு அதிபர்கள் சுட்டு கொல்லப்படக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு பக்கம். ஆனால் குருவோட பார்வை உச்சம் பெற்றிருந்தால் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் வாழ்வாதார நிலைகள், மக்களோட செயல்கள், இந்த ஒரு வருஷம் போகக்கூடிய நிலைமை, பீஸ்ஃபுல்லாக போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை சொல்ல குருவோட மாற்றம் ஒரு தெளிவான ஒரு வழியை மக்களுக்கு கொடுக்கும். ஓகே சார். இந்த குரு பெயர்ச்சியால் உலக நாடுகளுக்கு பொருளாதார பிரச்சனைகள் எதுவும் வருமா சார்? ரெண்டாவது ராகு. இந்த ராகு திரும்ப கும்பத்தில் இருக்கான். இந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே ப்ராப்ளம் இருக்குது. குருவோட பார்வை இல்லை. குரு பார்வை இல்லாதனால அஷ்டமத்துக்கு போயிடுறான். குரு அவனோட பார்வைக்கு வர்றப்போ, அந்த மகரத்துக்கு வரப்போ பார்வைப்பட்டுறது. அந்த பார்வைப்பட்டுறப்போ 9ஆம் மாதத்துலேருந்து தான் பிரச்சனை தீரும். அது இல்லாமல் 12ஆம் மாதத்துல தான் வழிகள் கிடைக்கும். 9ஆம் மாதத்துலேருந்து இந்த பிரச்சனைகள் தீர்க்க தான் வாய்ப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பஞ்சங்கள் வரப்போகுது, உணவு வழிகள் ஏறப்போகுது, உணவு பற்றாக்குறைகள் ஏற்படப்போகுது, உணவு நிறைய இடத்துல பற்றாக்குறை ஆகிடும். தண்ணி, மெயினாக தண்ணி பிரச்சனை வரப்போகுது. தண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமையாக இருக்கும். தண்ணி நம்ம சில இடத்துல கிடைக்காது. சில மாநிலங்களுக்கு வழியாக சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் கர்நாடகாவில் அவங்களுக்கே தண்ணி கிடைக்காது. அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது, நம்ம குறைபாடுகள், செலவுகள், வழிகள் குறைஞ்சி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வர வேண்டிய திட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
சில இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சில பொருட்கள் ஏறும், சில வழிகள். அது இல்லாமல் நம்ம கோல்டு சில்வர் வழி இதெல்லாம் இந்த தங்கத்தோட வழி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக குரு உச்சம் பெற்றால் அந்த நிலைக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றுவான். ஸோ உயரக்கூடிய தன்மைகள் வரும். இப்போது கொஞ்சம் இறங்கும், ஒரு 1.5 மாதத்துக்கு அவனோட சுச்சுவேஷன் இறங்கும். ஆனால் சடனாக கோல்டு சில்வர் ஏறதை பார்க்கப்போம். ஒரு போர் நிறுத்தம் காரணங்கள் வந்தால் இந்த கோல்டு சில்வர் எந்த நிலைக்கு போகுதுன்றதை நம்ம சொல்ல முடியாது. அந்த பொசிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. திரும்பவும் எதிர்பார்க்காத வழிகள் இந்த 9ஆம் மாதத்துலேருந்து வரும். ஆனால் இண்டஸ்ட்ரியோட வழியில் மெயினாக மக்கள்கிட்ட பணங்கள் இருக்காது. காரணம் ராகு கும்பத்தில் உட்காந்துருக்கான், அஷ்டமாதிபதியாக பார்க்குறாரு குரு. ஸோ அஷ்டமத்தில் பார்வை இல்லை. மக்கள் இடத்துல வந்து மகிழ்ச்சி இருக்கும், வழி இருக்கும். ஆனால் துன்பங்கள் நிறைய ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது வாழ்வாதார நிலை குறைஞ்சி நம்ம இன்றைக்கி வாழுமா, இன்றைக்கி பணம் வருமா இல்லையா, செயல் பண்ண முடியுமா அப்படின்ற சூழ்நிலைகள் ஏற்படும். அது அப்படியே மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் மாதத்தில் குரு ராகு மாறப்போ குருவோட பார்வை படுறது, அந்த பரப்பரப்போ ஒரு பெரிய பொசிஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் ரொம்ப கவனத்தில் தான் மக்கள் இருக்கணும். என்ன ஒரு பிளானட் மாறினாலும் இப்போ பொசிஷன் சரியில்லை அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், இப்போ தமிழகத்துக்கு அதே மாதிரி என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சார் இந்த குரு பெயர்ச்சியால்? சட்டசபையில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க போது அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை நிறைவேற்றுவாங்க. அதுக்கான மெயின் அவங்க என்ன போடணும்னு நினைக்கிறாங்களோ அது மக்கள், பர்டிகுலராக பெண்கள். ஏன்னா கடகத்தில் வந்து போய் உட்காரக்கூடிய உச்சத்தை பெற்றாவே பெண்ணோட ராசியாக அமையப்படுறது. அந்த பெண்ணோட ராசியாக அமையப்படுறதுனால இந்த கடகத்துக்கு பலத்தை கொடுத்துரும். இந்த பலத்தை கொடுக்கறது இல்லாமல் பொருட்கள் வரும், வழிகள் வரும். பெண்கள் பாலியல் தொல்லைகள்லேருந்து விடுபடுறதுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வழிபெறும். ஒரு முக்கியமான மசோதா கண்டிப்பாக ஒரு சட்டத்தை ஏற்றப்படும். அந்த சட்டம் இந்த 4 மாதத்துக்குள்ளே இவங்க பண்ணக்கூடிய இந்த ஆட்சியில் ஒரு வழியாக பண்ணக்கூடிய நிலைமை எடுத்துன்னு வந்துடுவாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்துன்னு வருவாங்க. மாற்றம்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வயலன்ஸ் இல்லாத அளவுக்கு பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும். எப்படி நம்ம வழி வாழணும் அப்படின்ற ஒரு செயல், சில மாற்றங்கள், அதாவது இது வரைக்கும் பார்க்காத ஒரு சில மாற்றங்கள் இந்த 4 மாதத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எடுத்துன்னு வராங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த குரு அவர் வீட்டிலே போய் உட்காருது, அவரோட ராசிதானத்தில் போய் உட்காருது. அது உட்காரக்கூடிய நிலைமை அவரை பலமாக்காமல் வராது. அது மாதிரி அந்த நட்சத்திரம் அந்த மாதிரி நட்சத்திரத்திலே ஒரு குருவோட நட்சத்திரத்திலே உட்காருது. அதனால் இன்னும் அவருக்கு பலம் பெறுமே தவிர ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல ஒரு வழிகள் கிடைக்க போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது இல்லாமல் சில பொருட்கள் விநியோகங்கள் இன்னும் ரேஷன் கடையில் கிடைக்கிறது, இன்னும் நமக்கு சில பொருட்கள் விநியோகங்கள் அதிகமாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் எந்தெந்த துறைகள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் சார், எந்தெந்த துறைகள் வளர்ச்சி அடையும் சார்? மெயினாக மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இண்டஸ்ட்ரியில் ஐடி ஊழியர்கள் சில வேலைகள் போகும். அதனால் பெரிய கம்பெனி, பெரிய பேங்க் இது சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனையால் உலக வங்கியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிரச்சனையாகவும், உலக பேங்க் அது இல்லாமல் இந்தியாவில் 2-3 பேங்க், அது பர்டிகுலர் தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் பேங்க், இதெல்லாம் குழப்பமாகும். ஐடி ஊழியர்கள் நிறைய பேர் வேலையை விட்டு போயிடுவாங்க. ஐடியில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் ஐடி ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் பொருளாதாரம் ஒரு பக்கம் வீழ்ச்சி அடைஞ்சுன்னா மக்களோட நிலை வந்து குறைஞ்சிடும். வாழ்வாதார நிலைகள் மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. எதிர்பார்க்காத விலைகள் ஏறிடும். அதாவது நமக்கு சாதாரண கிடைக்கக்கூடிய மிளகாய், உப்பு, புளி, இருக்கக்கூடிய அரிசி இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறி இந்த பொருட்கள்னால நமக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படும். ஏறின பொருட்கள் சில சமயம் இறங்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் பெட்ரோல், டீசல் இது சம்மந்தப்பட்ட இதுதான் வந்து விலை ஏறக்கூடிய நிலைமைகள். ஒரு சிறிது இறக்குவாங்க, திரும்பி ஏற்றுவாங்க சினிமா. ஆனால் ஒரு பர்டிகுலர் டேட்ஸில் இறக்குவாங்க, சில சமயம் முடியாது. ஏன்னா இன்னும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உலகத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுறதுக்கான நிலைமைகள் இருக்குது. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், சோலார்
சோலார் பிளான் எல்லார் வீட்டுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய வழிகள் எடுத்துன்னு வந்துடுவாங்க. இந்த சோலார் பிளான் எடுத்துன்னு சொல்ல கரண்ட்டோட மிச்சங்கள், கரண்ட்டில் வழிகள் வந்து நமக்கு கிடைக்கிறது, அது மூலிமா நிறைய நம்ம சில விஷயங்கள் வந்து ஃப்ரீ ஆக்கிக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அது இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸ், இந்த வாட்டி டெக்ஸ்டைல்ஸில் மிகப்பெரிய அளவு எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த கல்வித்துறைகள், இந்த கல்வித்துறைகளுக்கு பெண்கள் வந்து முதன்மையான வழிகள் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் வருவாங்க. அந்த நிலைமைகள் கல்வித்துறைகள் நல்லாயிருக்கும். கல்வித்துறையில் வந்து பெரிய டெவலப்மெண்ட் ஏற்பட்டுரும். பிள்ளைகள் கல்வி ஒரு வழிமுறைகள் எடுத்துன்னு வந்து செயல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் வழி கொண்டது, கோல்டு சில்வரில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கான வழிகள் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்லேயே எண்ணிக்கடங்காத பணங்கள் வந்து வழிகள் வகுக்கிறதுக்கு இந்த குரு வந்து உச்சம் பெற்றாவே தைரியமாக இறங்கலாம். ஸோ தைரியமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் இந்த ஜூன் ஜூலை விட்டுடுங்க, ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் கூட பையன் கூட வளரக்கூடிய நிலைமை இந்த ஷேர்ஸில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் இந்த ஷேர்ஸ் வந்து உச்ச நிலைமை அடையும். 9ஆம் மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய உச்ச நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் ரொம்ப கவனத்தை வழி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 3வது, ஒரு பக்கம் இருக்க சொல்ல இந்த கிரைசிஸ் வருது. இந்த கிரைசிஸ் பணத்தினால வருது. இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வர்றதுனால நிறைய பேர்கிட்ட பணம் இல்லாமல் ஆகிடும். நிறைய பேர் கடனில் தவிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். அந்த பொசிஷன் நிறைய மாற்றங்கள் வரதை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு வீட்டில் வந்து சாதாரண தொழில் பண்ணுறவங்களுக்கு உணவு கிடைக்காது, சாதாரண வழி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி பணம் வருமா இல்லை நாளைக்கு வருமா என்றைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். சில வேலைகள் நிறுத்தத்துக்கு காரணனால இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அது இல்லாமல் சிட்டியில் இந்த பில்டிங் வேல்யூ வந்து நல்ல ஏறி இருக்கும், சடனாக க்ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறமா திரும்பி டெவலப் ஆகும். அது மாதிரியா இந்த வாட்டி கொஞ்சம் பில்டிங் இந்த இடங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் அவுட்டரில் ரேட் வந்து ரொம்ப போகும். ஆனால் சிட்டியில் பெரிய லெவலில் போன ரேட் கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த பணம் டிரான்சாக்ஷன் இருக்காது, பணம் மணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது இல்லாமல் ஆல் இந்தியா லெவலில் எக்கனாமிக் வந்து பெருசாக குறைஞ்சிடும். எக்கனாமிக்கில் வந்து வீக் ஆகிடுவாங்க. ஆல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டியே வந்து கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். அது இல்லாமல் பல கண்ட்ரியில் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படும். அதுவும் பர்டிகுலராக ஒயிட் கண்ட்ரி, அதில் இருக்கக்கூடிய அதாவது யூரோப் கண்ட்ரியில் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டு சில முடிவுகள் எடுத்துங்க. ஏன்னா அந்த கண்ட்ரியில் பஞ்சங்கள் ஏற்படும். அந்த கண்ட்ரியில் எக்கனாமிக் வந்து பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுரும். பணங்கள் வந்து அங்கே பற்றாக்குறை ஆகிடும். டாலர் இது வரைக்கும் பார்க்காத மதிப்பு இல்லாமல் டாலர் ஏறிடும். டாலரோட ரைஸ் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்க போகுது. ஸோ டாலர் 90 ரூபா, 99 இப்போ 96, 97, 99, 100 ரூபாய்க்கு எட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் டாலர் வந்து மல்டிபிள் ஆக்குவாங்க. அதனால் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா டாலருமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொசிஷன். அது இல்லாமல் விசா சம்மந்தப்பட்ட எல்லா கண்ட்ரிக்குமே வந்துடும். எல்லா கண்ட்ரிலையுமே விசா வந்து கொடுத்து போக வேண்டியதாக வந்துடும். விசாவோட செயல்கள் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் பணப்பற்றாக்குறைகள், அதெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே டபுள் மடங்கு ஆக்கிடுவாங்க, திரும்ப இறக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் வந்துடும். ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் தான் வருமே தவிர திரும்பியும் அது டபுளில் தான் போகக்கூடிய நிலைமைகள் வந்துடும். அதனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்லாம் கொஞ்சம் அடிப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். மக்கள் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு போக முடியாது. அந்த ஒரு பொசிஷன் மாறப்போகுது. ஸோ அந்த ஒரு பொசிஷன் வந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. அதெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக போயிருந்தாங்க, அந்த கண்ட்ரி போகலாம் இந்த கண்ட்ரி. ஆனால் இப்போது ஒரு கண்ட்ரி போனோன்னாவே ஒரு டிக்கெட் வந்து 2 மடங்காக வருது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நிலைமைகள் வந்துடும். இது ஒரு பக்கம் இருக்க. ரெண்டாவது வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பொருள் கொடுத்து தான் வாங்கணும், பணம் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட போகுது. அதனாலுமே ரொம்ப மாறப்போகுது. ஸோ கவனமாக இருக்கணும். இது குரு ஒரு பயிற்சி இருந்தாலும் இந்த ராகுக்கு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அந்த ராகு இல்லாமல் இருக்கக்கூடிய சனி தனித்து இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இந்த ஆதாரங்கள் பிரச்சனையை வர்றதை குரு ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி இந்த குருவோட பார்வை படுறதுனால கொஞ்சம் குறையும். அதனால தான் அந்த குரு மக்கள் வேண்டது நல்லது. மக்கள் அந்த குரு மாறுறப்போ அந்த பயிற்சிக்கான வழி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லார். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பணங்கள் வந்திருந்தாலும் விரையாதிபதியாக இருக்கான். இந்த விரையாதிபதி நிறைய கொடுக்கறதுனால வீட்டில் இருக்கவங்க நிறைய விரயங்கள் தான் ஆகும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி பெண்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? எப்பவுமே குரு உச்சம் பெற்றா பெண்கள் துறையில் நல்லா இருப்பாங்க. அது இல்லாமல் ஐபிஎஸ், ஐஏஎஸ் இருக்கக்கூடிய பெண்கள் துறையில் பெரிய முன்னேற்றம் வந்துடுவாங்க. அது இல்லாமல் முதன்மையாக வருவாங்க. இந்த முதன்மையாக வரக்கூடிய நிலைமை வந்துடும். அந்த பொசிஷன் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய இருப்பாங்க. பெண்கள் வந்து நிறைய வேலைகள் செய்யக்கூடிய நிலைமை
ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் பெண்களுக்கு நிறைய சேர வேண்டிய வழிகள், அதாவது கவர்மெண்ட் சப்சிடி வழி இந்த வருஷம் நல்லாவே வந்துடும். எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு திருப்திகரமாக கிடைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் பெண்கள் படிப்பில் முதன்மையாக வந்துடுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒர்க் பண்ணி செயல் பண்ணக்கூடிய ஒரு முதன்மை வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். நாலாவது எடுத்திங்கன்னா உலக பணக்கார அளவிலேயே ஒரு பெண் ஒரு உயர்ந்த நிலைமை வந்திருக்காங்க, ஒரு பெரிய பொசிஷன் வந்திருக்காங்கன்றது இந்த குரு உச்ச நிலைமையை காட்டுவான். எல்லாமே எதிர்பார்க்க மாட்டாங்க, எந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்ற ஒரு பொசிஷன் வரதை பார்க்க போகிறோம். ஓகே சார், இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? ஜூன் 14ஆம் தேதியிலேருந்து நீங்கள் தைரியமாக இறங்கலாம். ஜூன் 14ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் ஷேர் நல்லாயிருக்கு. ஜூலையில் கொஞ்சம் மேலும் கீழ் வந்தாலும் ஆகஸ்ட்லேருந்து ஷேர் நல்லாயிருக்கு. அப்போது கோல்டு ஒரு பேலன்ஸாக தான் இருக்கும், ரொம்ப இருக்கார். அப்போது ரொம்ப பொசிஷன் போகும். ஸோ தைரியமாக ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உச்ச நிலைமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, தப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஷேர்லாம் நீங்களே வாங்கி நீங்களே வழி பண்ணுற அளவுக்கு பண்ணுறது ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றதை சொல்கிறார். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் சோலார், அது இல்லாமல் ரிலையன்ஸ் சம்மந்தப்பட்டது, சோலார் சம்மந்தப்பட்டது, அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இவி வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். நிறைய வழிகள் டெவலப்மெண்ட் காட்டுறதுனால நிறைய ப்ரைஸ் ஆகிடும். ரெண்டாவது ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ்லாம் எடுங்க. நல்ல ஒரு வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், இப்போ கடைசி கேள்வி, தங்கம், பெட்ரோல், கேஸ் இதனுடைய விலை குறையுமா இந்த குரு பெயர்ச்சியில்? இப்போ பெட்ரோல் டீசல் ஏற்றிருக்காங்க, இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, அப்புறம் படிப்படியாக குறைக்கலாம். இருந்தாலும் ஒரு 2 ரூபாவோ இல்லை 3 ரூபாவோ இந்த வருஷத்தில் ஏறதான் செய்யும். இது ஏறாமல் எதுவும் பண்ணவே முடியாது, வேறு வழி இல்லை. பொசிஷனில் மக்களோட இந்த எக்கனாமிக் குறையுது, அங்கே இன்னும் போர் சலனங்கள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த கோல்டு தங்கம் கொஞ்சம் குறையும், ஆனால் ஏறும். தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ தைரியமாக ஆகஸ்ட் மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நமக்கு தேவையான வழிகளை வாங்குங்க. தேவையான வழிகள் மட்டும் வாங்கி சில வழிகளை அந்த கவர்மெண்ட்டோட வழியாக போய் அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். நல்ல விட கோல்டு சில்வர் பற்றி கவலையே பட வேண்டாம், கொஞ்சம் இறங்க செய்ய, ஆனால் ஏறலாம். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் வேந்த டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.